அதுக்கு நம்மக்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயத்த அவங்களுக்கு செய்யணும். இப்போ ஒரு உதாரணம், அதில் ஒரு கேரக்டருக்கு, ஒரு ஆத்மாவுக்கு நம்மளை பிடிக்கலன்னு வச்சுங்களேன். அந்த நேரத்தில் நம்மளை உண்மையிலேயே பிடிக்காத இன்னொருத்தன் அந்த துஷ்ட ஆத்மா கிட்ட தன்னோட ஏவலா நீ வேலை செய்கிறியா அப்படின்னு கேட்க வச்சான்னு வச்சுங்க, அந்த ஆத்மா நமக்கு கெட்டது பண்ணுறதுக்கு ரெடி ஆகும். இப்படி 1,00,000 முறையில் நான் சொல்கிறது ஒரு மினிமம் 1,00,000, மேக்ஸிமம் நிறைய இருக்குது. இந்த விஷயத்தை நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அது ஒரு ஜாலி, ஒரு ஹாபி. அப்படி இது நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஸ்காலர்ஸ் இருக்காங்க. இந்த மந்திர தந்திர விஷயத்தில் நிறைய ஸ்காலர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருமே முன்னாடி கும்பிட்டுட்டு இருந்த சாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் எங்கேயாவது பெரியவங்கள்ட்ட விசாரித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கேரளாவில் கோட்டானிக்கரைன்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் இந்த பேய் ஓட்டுறவங்க, மந்திரம் செய்கிறவங்க எல்லாருமே அந்த கோயிலில் இருக்கிற சாமியை தான் வழிபடுவாங்க. ஏன்னா அங்கே தான் இந்த ஏவல் சக்தியை கண்ட்ரோல் பண்ணுற மிகப்பெரிய ஆணி இருக்கும். அதாவது இவ்வளோ ஒரு கையளவுக்கு ஒரு ஆணி. ஒரு தேவி ஒரு ராஜா கூட நடந்த சண்டையில் அந்த தேவி அந்த ஆணியை எடுத்து ஒரு மரத்தில் அடிச்சிருச்சு. எப்படி அடிச்சிருச்சுன்னா, நம்ம சாமி ஃபோட்டோ மாட்டுறதுக்காக ஆணியை எப்படி அடிக்கிறோம் பார்த்தீங்களா, அப்படி கிடையாது. அந்த செவுத்துக்குள்ளே என்ன போகுதோ அது வெளிப்பக்கம் இருக்கும். அந்த வெளிப்பக்கம் நமக்கு என்ன இருக்குமோ அது மரத்துக்குள்ளே போயிருக்கும். அப்படி ஒரு தேவி ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்கு. அதை பற்றின ஒரு பெரிய கதை. அது ஒரு பெரிய கதை. நம்ம ஒரு 50 நாள் 60 நாள் அதை பற்றி பேச வேண்டியிருக்கும். அந்த ஆணியில் இந்த துஷ்ட சக்திகள், உலகம் முழுக்க இருக்கிற துஷ்ட சக்திகள் அந்த தேவி பிறந்த மண்ணை மட்டும் தொட முடியாது. தொட்டுருச்சுன்னா உடனே போய் அந்த ஆணியில் போய் குத்திக்கும். தானே குத்திக்குச்சுன்னா எந்த மனுஷ உடம்புல அந்த ஆத்மா ஒளிஞ்சிருந்துச்சோ அந்த ஆத்மாவுக்கு தான் காயமாகுமே தவிர மனுஷனுக்கு காயமாகும். அப்படி ஒரு ஐதீகம் முன்னாடி காலத்தில் இருந்துச்சு. அதனால தான் அவங்க போய் நேருக்கு நேராக போய் அதில் குத்திக்கிட்டு நெத்திக்கிழமை குத்திக்குவாங்க. குத்திக்கிட்ட உடனே அங்கே இருக்கிற அந்த நரம்பு, அதாவது அந்த சந்திரன் ஆதிக்கம் செய்கிற நரம்பில் போய் குத்திக்குவாங்க. குத்திக்கிட்டாங்கன்னா அந்த பேய் அங்கேருந்து போய் அங்கே இருக்கிற ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துக்குள்ளே போய் பேய் படுத்துகிறோம். இந்த மனிதர்கள் எவர்கள் அவன் ரத்தம் அழிஞ்சு அப்படியே மயக்கமாக இருப்பாங்க. அந்த வீட்டுக்காரங்க அவனை கூப்பிட்டு அங்கே பூஜைலாம் பண்ணி குருதி பூஜை பண்ணுவாங்க. அங்கே ஒரு 100 பேருக்கு அன்னதானம் பண்ணுவாங்க. அந்த வீட்டில் கொண்டு அந்த கேரக்டர் வச்சுட்டு அம்மனுடைய பிரசாதத்தெல்லாம் கொடுத்து அவங்கள காப்பாற்றிக்குவாங்க. இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இந்த துஷ்ட ஆத்மாக்கள் இந்த பிளாக் மேஜிக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் அங்கங்கே நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இது தனிப்பட்ட முறையில் ரிசர்ச் பண்ணுறவங்க ஒரு 1 கோடி பேர் 2 கோடி பேர் பாப்புலேஷன் இருந்த காலகட்டத்தில் ஆரம்பித்த ஒரு பிரச்சனை இது. இப்போ இன்றைக்கி நம்ம இந்தியாவிலே 130 கோடி ஜனங்கள் இருக்காங்க. இவங்களில் எத்தனை பேருக்கு எத்தனை இறந்தவங்க கெடுதல் பண்ணுறதுக்கு இருக்காங்க, எத்தனை இறந்த ஆத்மாக்களை வச்சுக்கிட்டு எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு கெடுதல் பண்ணுறவங்க இருக்காங்கன்றதெல்லாம் நம்ம யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் இந்த பிரச்சனை இது வரைக்கும் வெளியே யாருக்குமே டிஸ்கஸ் பண்ண முடியாமையே இருக்குது. அதாவது ஒருத்தவங்களுக்கு செய்வினை செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னாலே, அவங்கள பற்றி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு செய்வினை செய்ய ஆரம்பிச்சுடுவான். இதுக்கு பயந்துக்கிட்டே ஐயோ அவன் செய்வனை செய்கிறவன்னு தெரிஞ்சால் கூட ஐயோ அவனோட நமக்கு எதுக்குப்பா வம்பு, நம்ம குழந்தை குட்டிகளோட நல்லா இருப்போம், முதல்ல இந்த இடத்துல வீடை காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நிறைய பேர். ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த பிளாக் மேஜிக்கை பற்றி விஷயம் தெரிஞ்சவங்க யாருமே வெளியே சொல்கிறதே இல்லை. எனக்கு இதில் ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட். நான் இந்த விஷயத்தை பற்றி பப்ளிக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் இதை பற்றின விஷயத்தை ஃபுல்லாக படித்தேன். அதை உங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துகிறேன். இப்போது நான் நேருக்கு நேராக சந்திக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு பயம் எனக்கும் இருக்குது. ஏன்னா இந்த துஷ்ட வேலைகள் செய்கிறவங்க அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக இப்போ இந்த பிஸ்னஸை வச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு வேளை நான் கெட்டவனாக மாறிடலாம். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, மெயிலில் அவங்க பிரச்சனை அனுப்புனாங்கன்னா நான் பிரச்சனைக்கு மட்டும் பதில் சொல்கிறேன், எனக்கு காசு பண்ண தேவையில்லை. ஸோ உங்களில் யாருக்காவது பிளாக் மேஜிக் பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. நேரடியாக எங்களுடைய மெயில் ஐடியான myblackmagicdoubts@gmail.com அப்படிங்கிற எங்கள் மெயில் ஐடிக்கு உங்களுடைய பிரச்சனையை எங்களுக்கு மெயில் அனுப்புங்க. கண்டிப்பாக அதுக்கான ஆன்சரை இந்த ப்ரோக்ராமில் நான் உங்களுக்கு சொல்லுவேன்.